வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருப்பது கோபிகிருஷ்ணா கோஷிகா. முதலில் தலைப்புச் செய்திகள். களுத்துறையில் முதியோர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் உயிரிழப்பு. பராமரிப்பு நிலையத்தின் உரிமையாளர் கைது. கண்டி நாவலப்பிட்டி மாபாக்கந்த பகுதியில் முச்சக்கர வண்டி மீது மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் அதில் பயணித்த 3 உயிரிழப்பு. போக்குவரத்து ஆணைக்குழுவின் தவறான வழிகாட்டலால் பேருந்து சேவை முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பேருந்து சங்கங்கள் எச்சரிக்கை. இலங்கையில் 4 ஒருவர் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வதாக உலக வங்கி கவலை. தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலை நடந்தது என்ற அருட்தந்தை ஜீவந்த பீரிஸின் கருத்திற்கு எதிராக அரசாங்கம் பாரிய பிரச்சாரத்தை முன்னெடுத்துள்ளதாக ஸ்ரீதரன் குற்றச்சாட்டு. தொடர்வது முதன்மை செய்தி. களுத்துறை ஆங்குருவாத்தோட முதியோர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் குறித்த முதியோர் பராமரிப்பு நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். களுத்துறை ஆங்குருவாத்தோட பட்டகொட பகுதியில் அமைந்துள்ள தனியார் முதியோர் பராமரிப்பு நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த போலீசார் குறித்த தனியார் முதியோர் பராமரிப்பு நிலையத்தின் உரிமையாளரை கைது செய்துள்ளனர். இவ்விபத்தில் காயமடைந்த 7 பேர் தற்போது ஹொரணை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனினும் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தில் அந்த இல்லத்திற்குள் சுமார் 72 பேர் வரை இருந்துள்ளனர். அவர்களில் 51 பேர் எந்தவித ஆபத்துகளுமின்றி தீயணைப்பு படையினர் மற்றும் பிரதேசவாசிகளின் உதவியுடன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தற்காலிக தங்குமிடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மௌபிய செவன மௌவிய செவன நெசகே கெடல்ல என்ற பெயரில் தனியார் நிறுவனமாக நடத்தப்பட்டு வந்த இந்த மையத்தில் முதியவர்களுடன் மனநல குறைபாடுடைய நபர்களும் தங்கியிருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்று பிற்பகல் ஏற்பட்ட இந்த திடீர் தீ விபத்தினால் இல்லத்தில் பெரும்பகுதி முற்றிலும் எரிந்து சாம்பலாகியுள்ளதுடன் பலத்த சேதமும் ஏற்பட்டுள்ளது. தீ விபத்தின் கொடூரத்தினால் இல்லத்தில் இருந்த சிலர் தீயில் கருகியுள்ளனர். அவ்வாறு தீயில் கருகிய 11 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னரே சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பான நீதவான் விசாரணைகள் இன்று காலை நடத்தப்பட்டதை அடுத்து சடலங்களை அவ்விடத்திலிருந்து அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தீ விபத்து ஏற்பட்டதற்கான துல்லியமான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் இது குறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொள்வதற்காக 3 போலீஸ் குழுக்கள் நியமிக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இதேவேளை கண்டி மாவட்டம் நாவலப்பிட்டி மகாபந்த பகுதியில் முச்சக்கர வண்டி மீது மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்ததில் அதில் பயணித்த பாடசாலை மாணவர் உட்பட 3 உயிரிழந்துள்ளதாக நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று காலை இந்த விபத்து நேர்ந்துள்ளது. பிரதான வீதிக்கு அருகில் இருந்த இந்த பெரிய மரம் முறிந்து விழுந்ததில் முச்சக்கர வண்டியில் இருந்த 3 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் அதன் சாரதி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார். இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
காலி கொழும்பு பிரதான வீதியின் காலி தடல பகுதியில் இன்று காலை பயணித்த பஸ் ஒன்று வீதியை விட்டு விலக்கி சுவருடன் மோதி ஏற்பட்ட விபத்தில் 3 காயமடைந்துள்ளனர். ஹம்பாந்தோட்டையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பயணிகள் போக்குவரத்து பேருந்து பஸ் ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்துக்குள்ளான பஸ்ஸில் சுமார் 20 பயணிகள் பயணித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விபத்தில் பஸ் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் காலி போலீசார் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தவறான வழிகாட்டலால் பேருந்து சேவை முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பேருந்து சங்கங்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளன. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் போக்குவரத்து அமைச்சரை தவறாக வழிநடத்தி வருவதாக தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜேந்திர தெரிவித்துள்ளார். பேருந்து கட்டணங்களை அதிகரிப்பு தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இன்று காலை போக்குவரத்து அமைச்சில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ලියුම දුන්නේ නැහැ ප්‍රතිපත්තිය දුන්න. බස් ගාස්තු පිළිබඳ ජාතික ප්‍රතිපත්තියේ වසර 24කට ඉස්සෙල්ලා போக்குவரத்து அமைச்சுக்கு தாங்கள் கடிதம் எதுவும் வழங்கவில்லை. அதற்கு பதிலாக தேசிய பேருந்து கட்டண கொள்கை தொடர்பான பரிந்துரைகள் அடங்கிய நகல்களையே வழங்கியுள்ளோம். தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அமைச்சரவை தவறாக வழிநடத்தியுள்ளது. இதில் பல சிக்கல்கள் இருக்கிறது. ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ஜூலை மாதத்திற்குள் வருடாந்திர பேருந்து கட்டண திருத்தத்தை அமுல்படுத்துவதற்கான சட்டப்பூர்வ உரிமை எங்களுக்கு உள்ளது. இக்கொள்கையின் விலை சூத்திரத்தில் உள்ள 12 காரணிகளில் எங்குமே பேருந்து கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று குறிப்பிடப்படவில்லை. எனினும் கடந்த காலங்களில் டீசல் விலை குறைந்தபோது மனிதநேய அடிப்படையில் நாங்களாகவே முன்வந்து கட்டணத்தை குறைத்தோம். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் காணப்பட்ட 4% கட்டண குறைப்பு தொடர்பான நடைமுறை 9 மாதங்களுக்கு பிறகு செல்லுபடியாகாது. டீசல் விலை மாறும்போது இந்த விவகாரத்தை அமைச்சரவைக்கு கொண்டு செல்வது தவறு. வருடாந்திர திருத்தத்தில் 10%க்கும் மேல் மாற்றம் ஏற்படும் போது மட்டுமே அமைச்சரவைக்கு கொண்டு செல்ல வேண்டும். இந்த சட்ட சிக்கல்கள் குறித்து குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு அளித்தால் ஆணைக்குழு அதிகாரிகள் சிக்க நேரிடும். எனினும் நாளை அமைச்சருடன் சுமூகமாக பேசி இதற்கு தீர்வு காண முயற்சிப்போம். இல்லையெனில் அடுத்த வாரம் தகுந்த முடிவு எடுக்கப்படும். இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தொகுதிகளால் ஏற்பட்டதாக கூறப்படும் சுற்றுச்சூழல் சேதம் உறுதிப்படுத்தப்படவில்லை என சுற்றுச்சூழல் அமைச்சு தெரிவித்துள்ளது. நூரைச்சோலை லக் விஜய மின் உற்பத்தி நிலையத்திற்கு அண்மைய காலத்தில் விநியோகிக்கப்பட்ட நிலக்கரியின் தரம் மற்றும் அதனால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து எழுந்த அச்சங்களுக்கு மத்தியில் மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் குறிப்பிட்ட எந்தவொரு சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் கண்டறியப்படவில்லை என சுற்றுச்சூழல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இது குறித்து கருத்து வெளியிட்டுள்ள சுற்றுச்சூழல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜேகொடி, மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை நடத்திய போதிலும் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரி தொகுதிகளால் குறிப்பிட்ட ஏதேனும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்பட்டதாக அறிக்கையில் சுட்டிக்காட்டப்படவில்லை என தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் நீண்ட காலமாக நிலக்கரி பயன்படுத்துவதற்கு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எத்தகைய மறுக்க முடியாது என்பதை அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தகைய பாதிப்புகளை தடுப்பதற்கு நிலக்கரி பயன்பாட்டை குறைத்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை ஊக்குவிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரையிலான காலப்பகுதியில் விநியோகிக்கப்பட்ட நிலக்கரி காரணமாக மின் உற்பத்தி திறன் குறைவடைந்துள்ளதுடன் நிலக்கரி நுகர்வு மற்றும் சாம்பல் வெளியேற்றம் ஆகியவை அதிகரித்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் கார்பன் மோனாக்சைடு
நைட்ரஜன் ஆக்சைடுகள் மற்றும் சல்பர் ஆக்சைடுகள் போன்ற வாயுக்களின் உமிழ்வு அதிகரித்துள்ள போதிலும் அவை அனைத்தும் மின் நிலையத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உரிமத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்ட எல்லைக்குள்ளேயே காணப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேலும் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நாளில் ஒருவர் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வதாக உலக வங்கி கவலை தெரிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் சீர்திருத்த திட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக ஏழை எளிய மக்களுக்கான கூடுதல் நலத்திட்ட நிதிகளை பொது திரைசேரியிலிருந்து ஒதுக்கீடு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையின் 4 ஒரு நபர் வறுமை கோட்டின் கீழ் வாழ்வதாக உலக வங்கி எச்சரித்துள்ளது. வளர்ந்து வரும் பொருளாதார அழுத்தங்களால் நலிவடைந்த மக்களுக்கு கூடுதல் உதவிகள் தேவைப்படுவதை ஏற்றுக்கொண்டுள்ள கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் அமைச்சு தற்போதைய நிபந்தனைகள் புதிய நிதி ஒதுக்கீடுகளை கட்டுப்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளது. எனினும் அரசாங்கம் முன்னெடுத்து வரும் வாழ்வாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டங்கள் காரணமாக நாட்டில் வறுமை மட்டம் குறைந்து வருவதாக தெரிவித்த சமூக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வசந்த பியதிச குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு கூடுதல் சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளி பேரழிவின் போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அரசாங்கம் பெருமளவு நிதியை செலவிட நேர்ந்ததாக சுட்டிக்காட்டிய அவர், கிராமப்புறங்களில் சுயதொழில் ஊக்குவிப்பு மற்றும் வேலைவாய்ப்புகள் மூலம் ஏழை மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வருவதாக கூறியுள்ளார். எனினும் இலங்கையின் மொத்த மக்கள் தொகையில் 24.5% முதல் 25% வரையிலான மக்கள் இன்னும் வறுமை கோட்டின் கீழே வாழ்கின்றார்கள் என தனது எச்சரிக்கையை உலக வங்கி மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. தேசிய ஊட்டச்சத்து மாதம் 2026 ஜூன் 1 முதல் 30 வரை பிரகடனப்படுத்தப்பட உள்ளது. சிறு வயதில் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடானது அதிக உடல் பருமன் நிலையாக மாறுகின்றது என சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சின் செயலாளர் விசேட வைத்திய நிபுணர் அனல் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். தேசிய ஊட்டச்சத்து மாதம் 2026 ஜூன் 1 முதல் 30 வரை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த தேசிய ஊட்டச்சத்து மாதத்திற்கு இணையாக சிற்றுண்டிகள் பற்றி சிந்திப்போம், ஆரோக்கியமான இயற்கையான சிற்றுண்டிகளை தேர்ந்தெடுப்போம் என்ற தொனிப்பொருளின் கீழ் ஆரோக்கியமான உணவு நுகர்வு குறித்து சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக சுகாதார அமைச்சின் ஊட்டச்சத்து பிரிவு சுகாதார மேம்பாட்டு பணியகத்துடன் இணைந்து இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தது. இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். இலங்கையின் தாய்மார்களின் இறப்பு விகிதம், குழந்தைகளின் இறப்பு விகிதம் மற்றும் ஆயுட்காலம் போன்ற குறியீடுகளில் மாற்றம் நாடுகளை விட நாம் மிகவும் சிறந்த மட்டத்திலேயே உள்ளோம். இருப்பினும் கடந்த சில தசாப்தங்களாக ஊட்டச்சத்து மட்டத்தில் முன்னோக்கி செல்வதற்கு இலங்கைக்கு இன்னும் இயலாமல் போயுள்ளது. இது உண்மையில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியுள்ளது. இதற்காகத்தான் அரசாங்கமும் சுகாதார அமைச்சும் அதேபோல் இதற்கு பலதரப்பட்ட அணுகுமுறைகள் தேவைப்படுவதால் ஜனாதிபதி செயலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் சுகாதாரம், விவசாயம், உணவு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அமைச்சகங்களின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்த ஒரு கூட்டச்செயல் திட்டத்தை தயாரிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து பிரச்சினை என்று கூறும்போது மந்த போசனை, அதிக ஊட்டச்சத்து மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் போன்ற பிரச்சினைகள் இதில் அடங்குகின்றன. நமது குழந்தைகள், குறிப்பாக பாடசாலை குழந்தைகள் மற்றும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் நிலைமையை சர்வதேச அளவிலான ஆய்வுகளின்படி ஒப்பிட்டு பார்த்தால் நம் நாட்டில்
ஊட்டச்சத்து குறைபாடு அதாவது குள்ளத்தன்மை 10.3% உள்ளது. உடல் இளைப்பு 8.1%, எடை குறைவு 16.1%, அதிக உடல் எடை 0.5% முதல் 0.6% வரை காணப்படுகின்றது. எனவே இதன் மூலம் நமது குழந்தைகளின் 5இல் ஒருவருக்கு அல்லது 6இல் ஒருவருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பது தெரிய வருகின்றது. சிறு வயதில் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடானது அதிக உடல் பருமன் நிலையாக மாறுகின்றது. பெண்களில் 40%, ஆண்களில் 30% அதிக உடல் எடை கொண்டவர்களாக இருக்கும் நிலையில் OBCD எனப்படும் தீவிர உடல் பருமன் பெண்களில் 15%, ஆண்களில் 6% காணப்படுகின்றது. பெரும்பாலான நோய்கள் சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்க்கை முறை காரணங்களிலேயே ஏற்படுகின்றன. நமது ஒட்டுமொத்த மக்களின் உணவு பழக்கம் அதாவது ஊட்டச்சத்து தொடர்பான நடத்தை நான் குறிப்பிட்ட இந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகின்றன. உள்நாட்டு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நுகர்வோர் வாங்கக்கூடிய விலையில் பேணுவதும் அவற்றை தாராளமாக கிடைக்க செய்வது மிகவும் முக்கியமானது. மீன் உணவுகளை தாராளமாக கிடைக்க செய்வதற்கான வழிகள் மற்றும் மக்கள் வாங்கக்கூடிய விலையில் அவற்றை வைத்திருக்க வேண்டும். நாம் ஆரோக்கியமற்ற மற்றும் கூறும் உணவுகள் சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படலாம். ஆனால் மக்களின் ஊட்டச்சத்திற்கு அத்தியாவசியமான பொருட்கள் மக்களுக்கு வாங்கக்கூடிய வகையில் பேணப்படுவது மிகவும் முக்கியமானது. නමුත් මේ නිදහසෙන් පසු මේ දශක කාල සීමාව තුළ ශ්‍රී ලංකාවට தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலை நடந்தது என்ற அருட்தந்தை ஜீவானந்த பீரிஸின் கருத்துக்கு எதிராக அரசாங்கம் பாரிய பிரச்சாரத்தை முன்னெடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலை நடந்தது என்ற அருட்தந்தை ஜீவானந்த பீரிஸின் கருத்துக்கு எதிராக அரசாங்கம் பாரிய பிரச்சாரத்தை முன்னெடுப்பதாகவும் ஆட்சியாளர்கள் மாறினாலும் இனவாதம் மாறவில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இன்று அருட்தந்தை ஜீவானந்த பீரிஸின் மற்றும் கிளிநொச்சி இளைஞர்களின் கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். ஒரு முக்கியமான சர்ச்சை இப்பொழுது வெளியிலே போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக கத்தோலிக்க குருமார்கள் சார்பாக சகோதர இனத்தைச் சேர்ந்த அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் கடந்த மே 18 கொழும்பிலே நடைபெற்ற மே 18 இன அழிப்பு நாளை மிக பகிரங்கமாக இலங்கையிலே தமிழர்கள் மீது புரியப்பட்டது இனப்படுகொலை என்பதை வெளிப்படையாக கூறியிருந்தார். சிங்கள மக்களிடமிருந்து இவ்வாறான ஒரு கருத்து வெளிவருதல் என்பது மிக அருமை. அது மிகவும் ஆரோக்கியமான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். காரணம், தமிழ் மக்களுக்கு நடைபெற்றது எல்லோருக்கும் தெரிந்த வகையிலே மிகப்பெரிய இனப்படுகொலை என்பது உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயமாகவே இன்றும் இருக்கின்றது. இலங்கையினுடைய கர்தினால் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் தமிழ் மக்கள் தொடர்பிலே அவர் ஒரு சிங்கள பௌத்த மனநிலையிலேயே தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் என்பது நாங்கள் தெளிவாக ஒரு பார்வையை அவர் மீது வைத்திருக்கிறோம். அவர் தன்னை ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்த ஒரு பௌத்தன், கிறிஸ்தவன் என்று சொல்லாமல் ஒரு பௌத்தனாகவே தன்னை அவர் அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்பதே என்னுடைய கருத்து. அந்த வகையில் தான் ஜீவந்த பீரிஸ் அவர்கள் கொண்டு வந்த உண்மைகள் சிங்கள மக்கள் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு அது இன்றைய நிலையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் மீது காழ்ப்புணர்ச்சிகளை சொல்பவர்கள், அவர் மீது குற்றங்களை சுமத்துபவர்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் தமிழர்கள் இங்கே மெல்ல மெல்ல இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவருடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை. அவர்களுக்கான தொழில் முறைகள் இங்கு இல்லை. இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞன் யுவதியும் வெளிநாடு பற்றியே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அல்லது இந்த நாட்டில் இருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் தானாகவே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது. அதே நேரம் சுதந்திரமாக பேச முடியவில்லை, சுதந்திரமாக பாட முடியவில்லை. அண்மையில் கூட கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு மாணவன், ஒரு இளைஞன், அவர் தன்னுடைய சுயமாக இயற்றி பாடிய ஒரு பாடலை
சிங்கள மொழியிலே அதற்கு பல வியாக்கியானங்கள் வழங்கப்பட்டு இன்று அவர் கைது செய்யப்பட்டு 16 நாட்கள் தடுப்பு காவலிடம் வைக்கப்பட்டிருக்கிறார். தமிழ் மக்கள் மீது இனப்படுகொலை நடந்தது என்று தென்பகுதியைச் சேர்ந்த அருட்தந்தை ஜீவந்த பிரியஸ் வெளியிட்ட கருத்திற்கு யாழ்ப்பாணம் சிவில் சமூக அமைப்புகள் ஆதரவு வழங்கியுள்ளன. அத்துடன் பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தம் என்ற கருத்திற்கும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளன. இது தொடர்பில் இன்று யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடத்திய யாழ்ப்பாண சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் தமது கருத்துக்களை பதிவு செய்தனர். எங்களுடைய மண்ணிலே 2009 கடைசி கட்டங்களிலே முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த இன அழிப்பை, இனப்படுகொலையை தென்னிலங்கையைச் சேர்ந்த சகோதர இனத்தைச் சேர்ந்த ஒரு கத்தோலிக்க அருட்தந்தை முன்வந்து அந்த உண்மையை எடுத்து சொல்லியிருந்த விடயத்தை நாங்கள் அனைவரும் வரவேற்கின்றோம். எமது மறைந்த ஆண்டகை ராயப்பு யோசேப் அவர்கள் இதனை தெளிவாக ஐக்கிய நாடுகள் சபையிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார். இந்த முள்ளிவாய்க்காலில் நடந்தது இனப்படுகொலை என்பதை எமது சகோதர இனத்தைச் சேர்ந்த ஜீவ நந்த பீரிஸ் அடிகள் அவர்கள் வெளிக்கொணர்ந்திருக்கின்றார். அந்த வெளிக்குணர்வை நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் வரவேற்கின்றோம். தமிழ் இனத்துக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட இன அழிப்பு தொடர்பான கருத்துக்கு மாற்றீடாக அதே கத்தோலிக்க சபையைச் சேர்ந்த அதுவும் கொழும்பு மறை மாவட்ட பேராயனுடைய பேச்சாளர் அவர்கள் மறுத்து இந்த முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்டது பயங்கரவாதிகள் என அவருடைய கூற்றை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே புண்பட்டிருக்கின்ற தமிழ் மக்களுடைய இதயத்தில் வேல் பாய்ச்சுவது போல் இருந்திருக்கிறது. இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட அரசியலமைப்புகள் அனைத்தும் சிறுபான்மை மக்களையும் தேசிய இனமாக கருதப்படுகின்ற தமிழ் மக்களையும் ஒடுக்குகின்ற விதமாகவும் அந்த உரிமைகளை கட்டுப்படுத்துகின்ற விதமாகவும் தான் அனைத்துமே உருவாக்கப்பட்டதன் விளைவுதான் இந்த இனப்பிரச்சனை இன்று வரை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதற்குரிய பிரதான காரணமாக இருக்கின்றது. அந்த முள்ளிவாய்க்கால் யுத்தத்திலே ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அங்கே வாழ்ந்தார்கள். அந்த மக்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்ரீலங்கா பேரினவாத இனவாத அரசு 2009ஆம் ஆண்டு முற்பகுதியிலேயே மாத்தளன் பகுதியை பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தியது. தமிழ் மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்ட தமிழ் இனத்துக்கு எதிரான ஆயர் மன்றத்தின் கூற்றாக நாங்கள் கருதுகிறோம். உண்மையிலே இந்த விடயம் தொடர்பாக மறைந்த மதிப்புக்குரிய ஆண்டகை ராயப்பு யோசப்பு அவர்களும் ஏனைய வடக்கு கிழக்கைச் சேர்ந்த 4 ஆயர்களும் 2022 இவர்கள் வந்து இங்கே இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை என ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றார்கள். 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இந்த ஆயர் மன்றத்தினுடைய கருத்தானது கத்தோலிக்க திருச்சபையினுடைய நோக்கத்துக்கும் கொள்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாத ஒரு வேறுபட்ட கருத்தாக அதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு நீதியற்ற நேர்மையற்ற வார்த்தையாக நாங்கள் அதை காண்கின்றோம். எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் மக்கள் நாங்கள் இன அழிப்புக்குள்ளாகப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை வேணும் என்பதுதான் எங்களுடைய பெரிய அவாவாக இருக்கிறது. அதை நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். எனவே எங்களுடைய ஆயர்கள் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள், இந்த இலங்கை திருச்சபையை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்கள் உண்மைக்கு சாட்சியம் சொல்ல வேண்டும், உண்மையை கண்டறிய வேண்டும். அதை விடுத்து ஒரு மிகப்பெரிய அராஜகத்தையும் அடக்குமுறையையும் செய்த ஒரு அரச இயந்திரத்தோடு நின்று கொண்டு பொய் உரைப்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விடயம். இராணுவத்தின் ஏற்பாட்டில் மன்னாரில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. இராணுவத்தின் 54வது படைப்பிரிவின் ஏற்பாட்டில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு இன்று மன்னார் குடும்ப நல பணியகத்தில் இடம்பெற்றது. மன்னார் கல்வி வலயத்தில் தெரிவு செய்யப்பட்ட 301 மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. பிரதம விருந்தினராக வன்னி கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் குலதுங்க பங்கேற்றார்.
இந்த நிகழ்வில் சர்வ மத தலைவர்கள், இராணுவத்தின் 54வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரி YM பெரேரா, மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன், மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் வைத்திய அர்ச்சகர் அசாத் ஹனிபா, பிரதேச செயலாளர்கள், மன்னார் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர், மன்னார் நகர சபை தவிசாளர் டேனியல் வசந்தன் உட்பட பலர் பங்கேற்றனர். இதன்போது விருந்தினர்களால் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. மாணவர்களிடையே முறையான ஊடக அறிவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தரமான ஊடக அறிவு தொடர்பாக தெளிவுபடுத்தும் பயிற்சி பட்டறை மட்டக்களப்பில் இன்று நடைபெற்றது. பாடசாலை மாணவர்களிடையே முறையான ஊடக அறிவை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு பாடசாலையின் ஊடகத்துறை ஆசிரியர்கள், ஊடக கழக தலைவர்களுக்கான தரமான ஊடக அறிவு தொடர்பாக தெளிவுபடுத்தும் பயிற்சி பட்டறை இன்று மட்டக்களப்பில் நடைபெற்றது. சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் அரசாங்க தகவல் திணைக்களத்தினால் தேசிய மட்டத்தில் முன்னெடுக்கப்படும் என்ற செயற்திட்டத்தின் ஒரு அங்கமாக இப்பட்டறை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தகவல் திணைக்களத்தின் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தின் பிரிவினால் அதன் பணிப்பாளர் ஜீவானந்தனின் வழிகாட்டலில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட செயலகம் மேலதிக அரசாங்க அதிபர் திருமதி சுதர்சினி ஸ்ரீகாந்த் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நிகழ்வை ஆரம்பித்து வைத்தார். நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் 5 கல்வி வலயங்களிலும் இருந்து பிரதி கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள், பாடசாலைகளில் கடமையாற்றும் ஊடக கற்பித்தல் ஆசிரியர்கள், பாடசாலையின் ஊடக மன்றங்களின் தலைவர்களாக உள்ள ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சீன அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டில் அம்பாறை கல்முனை அல் அஹர் வித்தியாலயத்தில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. சீன அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டில் பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் பெற்றோருக்கு உலர் உணவுப் பொதிகளும் வழங்கும் நிகழ்வு இன்று அம்பாறை கல்முனை அல் அஹர் வித்தியாலயத்தில் பாடசாலை அதிபர் SMS ரிஷானா தலைமையில் நடைபெற்றது. கல்முனை மாநகர சபையின் முன்னாள் பிரதி முதல்வரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பொருளாளருமான ரஹ்மத் மன்சூரின் அழைப்பில் பேரில் இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி செங் ஹோங் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களையும் பெற்றோருக்கான உலர் உணவுப் பொதிகளையும் வழங்கினார். கௌரவ அதிதியாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பிரதி தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி MLA ஹெஸ்புல்லா கலந்து கொண்டுள்ளார். கல்முனை வலய கல்வி பணிப்பாளர் MS சஹூத் நஹீம் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டனர். கண்டியில் எரிசக்தி சேமிப்பு, மாற்று எரிசக்தி பயன்பாடு தொடர்பான விழிப்புணர்வு போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசில் வழங்கப்பட்டது. 2025ஆம் ஆண்டின் மத்திய மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளுக்கிடையில் இடம்பெற்ற எரிசக்தி சேமிப்பு, மாற்று எரிசக்தி பயன்பாடு தொடர்பான விழிப்புணர்வு போட்டி நிகழ்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பு நிகழ்வு கண்டி EL சேனநாயக்க சிறுவர் நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. மத்திய மாகாண ஆளுநர் பேராசிரியர் SPS அபயகோன் தலைமையில் மத்திய மாகாண வீதி அபிவிருத்தி, மின்சாரம், எரிசக்தி, வீடமைப்பு, கட்டுமான அமைச்சகத்தின் வழிகாட்டலின் கீழ் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்நிகழ்வில் வெற்றி பெற்ற மாணவர்களை பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர். இதன்போது அரசு அதிகாரிகள், அதிபர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யுனிசெப் அமைப்பின் தலைவர் உட்பட குழுவினர் ரத்தினபுரி மாவட்டத்திற்கு கள விஜயம் மேற்கொண்டனர்.
ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் நிதியமான யூனிசெஃப் அமைப்பின் தலைவர் மற்றும் அதன் செயற்குழு உறுப்பினர்கள் உள்ளடங்கிய உயர்மட்ட தூதுக்குழுவினர்கள் இரத்தினபுரி மாவட்டத்திற்கு உத்தியோகபூர்வ கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். குறித்த குழுவினர் சப்ரமுக மாகாணம் ஆளுநர் சம்பா ஜானகி ராஜரத்ன உள்ளிட்ட சப்ரமுக மாகாணத்தின் உயர் அரசு அதிகாரிகள் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். இச்சந்திப்பின் போது சப்ரமுக மாகாணத்தின் தற்போதைய நிலைமைகள், எதிர்கால தேவைகள் குறித்து மாகாண நன்னடத்தை ஆணையாளர் RCL ரத்நாயக்க மற்றும் சுகாதார திணைக்களத்தின் மருத்துவ அதிகாரி NP காமினி ஆகியோர் விரிவான விளக்கங்களை முன்வைத்தனர். இவ்விஜயத்தின் ஒரு பகுதியாக இரத்தினபுரி மஹிந்த வித்தியாலயத்தின் இரத்தினபுரி ரோயல் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு சென்ற யுனிசெஃப் தூதுக்குழுவினர் அங்குள்ள கல்வி சூழல் மற்றும் மாணவர்களின் நிலவரங்கள் குறித்தும் நேரில் கேட்டறிந்து கொண்டார். இந்த உத்தியோகபூர்வ சந்திப்பின் நிறைவில் சப்ரமுக மாகாண ஆளுநர் சம்பா ஜானகி ராஜஸ்தானினால் வருகை தந்த யுனிசெஃப் தூதுக்குழுவினருக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. இந்நிகழ்வில் ஐக்கிய நாடுகள் சபையின் யூனிசெஃப் அமைப்பின் தலைவர் ரெஜின் தம்சர் ஆகிய செயலாளர் ஆண்டன் பிரென்சோ உள்ளிட்ட யூனிசெஃப் அமைப்பின் குழுவினர்கள், சப்ரமுக மாகாண முதலமைச்சின் செயலாளர் சுஜீவ போதிமன்னா உட்பட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பேரணி கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது. மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் ஏற்பாட்டில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மேம்படுத்தும் நோக்கில் கிளிநொச்சியில் இன்று பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. கிளிநொச்சி மத்திய கல்லூரி முன்பாக ஆரம்பமான இப்பேரணி நகரின் பஸ் தரிப்பு நிலையம் வரை சென்று நிறைவடைந்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியம் தொடர்பான விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட இந்த விழிப்புணர்வு பேரணியில் மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் மாவட்ட உத்தியோகஸ்தர்கள் மற்றும் கிளிநொச்சி மத்திய கல்லூரியின் சுற்றாடல் கழக மாணவர்கள் கலந்து கொண்டனர். உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்ட போலீசாரும் கிளிநொச்சி மாவட்ட செயலக உத்தியோகத்தர்களும் இணைந்து இன்று காலை கிளிநொச்சியில் ஏனையின் வீதியின் இருபுறங்களிலும் சிரமதான பணியை முன்னெடுத்தனர். கரட்டிப்போக்கு சந்தையிலிருந்து இரணிமட சந்தி வரையிலான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இச்சிரமதான பணியின் வீதியின் இருபுறங்களிலும் குவிந்திருந்த பிளாஸ்டிக் மற்றும் பிற கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் தூய்மையான சூழலை உருவாக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் முரளிதரன், மாவட்ட செயலக பதவி நிலை உத்தியோகஸ்தர்கள், கிளிநொச்சி மாவட்டத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக குணசேகர, சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அங்கம்மன, கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி முகமது சுல்தான் நஷீம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வு பொதுமக்கள் மத்தியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மூதூர் நெய்தல் நகர் மையவாடி வீதியில் கைக்குண்டொன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள நெய்தல் நகர் மையவாடி வீதியில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் கைக்குண்டொன்று இன்று காலை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வீதி புனரமைப்பு பணி இடம்பெற்று கொண்டிருந்த போது போத்தலில் அடைக்கப்பட்டு நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் கைக்குண்டு தென்பட்டுள்ளது. வீதி புனரமைப்பு வேலை செய்தவர்களால் மூதூர் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்ததோடு கைக்குண்டை மீட்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். ஜோஷித ராஜபக்சவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு ஜூலை 9 வரை ஒத்திவைக்கப்பட்டது.
பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள வழக்கை மீண்டும் ஜூலை மாதம் 9ஆம் திகதி வரை ஒத்திவைக்க கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில், இந்த வழக்கின் பிரதிவாதியால் தாக்கல் செய்யப்பட்ட மறு ஆய்வு மனு ஒன்று நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அதனை ஜூன் மாதம் 16ஆம் திகதி விசாரணைக்கு எடுக்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிட்டார். அன்றைய தினம் வரை இந்த வழக்கின் சாட்சியங்களை விசாரணை செய்யப் போவதில்லை என முறைப்பாட்டாளர்கள் தரப்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளதாகவும், அதற்கமைய இந்த வழக்கின் சாட்சி விசாரணைகள் இன்று வழக்கை ஒத்திவைக்குமாறு அவர் நீதிமன்றத்திடம் கோரியுள்ளார். இதன்படி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்மானம் கிடைக்கும் வரை இந்த வழக்கை ஜூலை மாதம் 9ஆம் திகதி வரை ஒத்திவைக்க உத்தரவிட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி அன்றைய தினம் சாட்சியாளர்களை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு உத்தரவிட்டார். 730 லட்சம் ரூபாய்க்கும் அதிக மதிப்புடைய 5 காணி துண்டுகளை முறையற்ற வழிகளில் கையகப்படுத்தியதன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் இழைத்துள்ளதாக கூறி சட்டமா அதிபரால் யோசித ராஜபக்சவுக்கு எதிராக இந்த வழக்கு தொடரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பன வர்த்தக வாணிப செய்திகள். SLT மொபிட்டல் கேம்ஸ் 2026 ஊழியர் ஒன்றிணைப்பு மற்றும் விளையாட்டு பண்பை ஊக்குவித்தது. ஒற்றுமை, குழுப்பணி மற்றும் விளையாட்டுத் திறன் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தேசிய தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்ப தீர்வு வழங்குநரான SLT மொபிட்டல் தனது வருடாந்த SLT மொபிட்டல் கேம்ஸ் 2026 நிகழ்வை அண்மையில் SLT தலைமை பணிமனை வளாகத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தது. இந்த நிகழ்வு விளையாட்டு மற்றும் பொதுவான நோக்கத்தின் மூலம் நிறுவனத்தின் குழுக்களை ஒன்றிணைப்பதற்காக வடிவமைக்கப்பட்ட ஊழியர் ஈடுபாட்டை மேம்படுத்தும் நிறுவனத்தின் முக்கிய திட்டங்களில் ஒன்றாக தொடங்கப்பட்டது. ஆரம்ப விழாவில் மூத்த நிர்வாக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். SLT குழுமத்தின் தலைவர் டாக்டர் முகமது டி சில்வா, SLT மொபிட்டல் பிரதான நிறைவேற்ற அதிகாரி ரியாஸ் ரசீத் உள்ளிட்ட நிறுவனத்தின் மூத்த முகாமைத்துவத்தினர் மற்றும் வீரர்கள் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்வில் SLT மொபிட்டல் கேம்ஸ் கோப்பை உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தப்பட்டதுடன் அணிகளின் அறிமுகமும் நல்வாழ்த்துக்களும் வழங்கப்பட்டன. தமது நிறுவனத்தின் மிகப்பெரிய பலம் அதன் பணியாளர்களே என்பதில் SLT மொபிட்டல் உறுதியாக நம்பிக்கை கொண்டுள்ளது. உயிர்களை இணைப்பதுடன் அவற்றை வலுப்படுத்துதல் என்ற நிறுவனத்தின் தொலைநோக்கு திட்டத்திற்கேற்ப இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. இது அனைத்து அணிகளும் மற்றும் பின்னணிகளும் கொண்ட ஊழியர்கள் ஒரே குடும்பமாக ஒன்றிணைய வாய்ப்பை வழங்கியது. இந்த நடவடிக்கை பணியாளர்களுடைய ஆரோக்கியம், ஒத்துழைப்பு, உள்ளடங்கல், ஒழுக்கம் ஆகியவற்றை மேம்படுத்துவதை நோக்காக கொண்டுள்ளது. இதன் மூலம் நிறுவனம் முழுவதும் நிகழ்ச்சித்தன்மை, பரஸ்பர மரியாதை மற்றும் சிறந்த சீர்திறன் போன்ற மதிப்புகள் மேலும் வலுப்பெற்றன. முக்கியமாக SLT குழுமத்தின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய SLT மொபிட்டல் விளையாட்டு கவுன்சில் 2026-2027 இந்த போட்டிகளை மேற்பார்வை செய்தது. நிகழ்வுகளை ஒருங்கிணைத்தல், அணிகளுக்கு ஆதரவு வழங்குதல் மற்றும் போட்டிகளை சீராக நடத்தல் போன்ற பணிகளை இது மேற்கொண்டது. இந்த அமைப்பு ஊழியர்களின் பெருமிதம் மற்றும் பங்களிப்பிற்காக SLT மொபிட்டல் நிறுவனத்தின் அர்ப்பணிப்பை உறுதிப்படுத்துகிறது. மேலும் முழு SLT குழுமத்திலும் உள்ள விளையாட்டு சங்கங்களுடன் இணைந்து ஊழியர் ஈடுபாட்டை ஊக்குவிக்கிறது. இந்த நிகழ்வு தடகளம், பூம்பந்தாட்டம், கரம், சதுரங்கம், கிரிக்கெட், கால்பந்து, நீச்சல், கரப்பந்தாட்டம் மற்றும் வளைப்பந்தாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை உள்ளடங்கிய 20 ஊழியர் அணிகளுக்கிடையிலான உற்சாகமான போட்டித் தொடருக்கு சிறந்த தளமாக அமையும். இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் டான் தமிழொலியின் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி. Thank you.